ஸோ பிஸ்னஸ் காம்படிஷன் அப்படிங்கிறதுல நம்ம வந்து எப்படி நம்மளை தனிச்சு காமிக்கிறது? ஓகே ப்ரோ, நான் ஒன்று சொல்லிடுறேன். ரீட்டைல் பிஸ்னஸ் பண்ணுற ஒரே மாதிரி நிறுவனமாக இருந்தால் கூட, ஒரு டெக்ஸ்டைலோ ஜுவல்லரியாக இருந்தால் கூட, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செக்மெண்ட்டில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. டைரக்ட் காம்படிஷனுங்கிறது ரொம்ப ரேராக இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கஸ்டமர் செக்மெண்ட் யூனிக்காக இருக்கும். ஓகேங்களா? அது பேஸ்ட் ஆன் அவங்களோட டார்கெட் ஆடியன்ஸோட பொட்டென்ஷியல்னால இருக்கலாம், இல்லை ப்ராடக்டோட யூனிக்னஸ்னால இருக்கலாம், அவங்க கொடுக்குற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னால இருக்கலாம். ஏதாவது ஒரு வகையில் தன்னை வந்து தனித்துவமாக காமிச்சிருப்பாங்க. காம்படிஷன் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தர் பார்க்குற விதம் தான். இப்போ ஒரே மாதிரி ஒரு ஷோரூம் நமக்கு வந்து ஒரு 3 இடத்துல இருக்குது, ஒரே வேறு பிராண்டு ஒரே மாதிரி ஆஸ்பெக்டில் இருக்குதுன்னு நமக்கு தோணும். ஆனால் உள்ளே போய் பார்த்தோன்னா ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு யூனிக்னஸில் இருப்பாங்க. அவங்களோட கஸ்டமர் செக்மெண்ட் வேறையாக இருக்கும். அவங்க யாரை ரீச் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த கேட்டகரி ஆஃப் பீப்புள் வேறையாக இருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் காம்படிஷனுங்கிறத தாண்டி எப்படி கொலாபரேட்டிவாக வளர முடியுன்றதை நான் ரீட்டைலர்ஸ்க்கு வந்து நிறைய கைட் பண்ணுறேன்.